Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளா வைக்கக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். இத பேச்சுலர் சிக்கன் கிரேவின்னு கூட சொல்லலாம். இந்த கிரேவியை வைக்க ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷமே அதிகம். ஏன்னா நம்ம அவ்வளவு சிம்பிளா சீக்கிரமாவே வைக்க போறோம். ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ குக்கர்ல தான் இன்னைக்கு இந்த கிரேவி பண்ண போறோம். குக்கர் அடுப்புல வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானவும் 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சுக்குவோம். அது லைட்டா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குவோம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்குவோம். பச்சை மிளகாயை சேர்த்து பொரிஞ்சதுமே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பழுத்த தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கி விடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயமும் ஒரு பழுத்த தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக நான் எடுத்திருக்கேன்னா அதுக்கான சிக்கனோட அளவு நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு சிக்கனோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளியோட அளவை கூட்டிக்கோங்க. இப்போ நான் சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். இப்போ நான் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ ஃபஸ்ட்டு நான் சிக்கனை மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட போகிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். சிக்கன் அந்த எண்ணெயிலே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நான் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். வேறு கறி மசாலா பொடி அது இதுன்னு சொல்லி நான் எதுவுமே நான் சேர்க்கலை. தனி மிளகாத்தூள் மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் சேர்த்துமே ஒரு கிளறி விட்டதுக்கு அப்புறம் தேங்காய் நான் இப்போ தான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய், சின்ன ஜீரகம், சோம்பு இது மட்டும் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் உள்ளே கலந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்து கொதிக்க விடுவோம். உப்பு எதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் நான் செக் பண்ணிட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விடுங்க. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துருச்சு. நான் குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா எப்படி ஒரு தலை கொதிச்சுக்கிட்டு இருக்கா? இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணாலும் பண்ணிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்கானா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் கொதிக்க வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிரும் அப்படின்றதுக்காக நான் வச்சுருந்தேன். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? எனக்கு போதுமான கிரேவி வந்துருச்சு. ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணின சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா?
ரொம்ப சிம்பிளாக அதிரடியாக நம்ம ரெடி பண்ணின சிக்கன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.